டிசம்பர் 6, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. நீங்கள் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். நீங்கள் பயப்படவே வேண்டாம். What are you afraid of? The Lord is on your side. You don't have to be afraid. சங்கீதம் 118 அதிகாரம் 6 வசனம். Psalm chapter 118 verse 6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் ஒவ்வொரு நபரையும் நெருக்கமாக அறிந்திருக்கிறார். அவர்களுடைய நிலைமையை முழுமையாக அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எந்த மனிதனை நினைத்து பயப்படுகிறீர்களோ அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்கள் பயப்படவே வேண்டாம். The Lord is with me. I will not be afraid. What can man do to me? My dear brothers and sisters, God knows each person intimately and is fully aware of their situation. The Lord will take care of any man you fear. You don't have to be afraid. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இப்பொழுதும் கூட என்னோடு கூட இணைந்து செபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் ஆண்டவர் என்னென்ன தேவைகள் உண்டோ அந்த தேவைகளை எல்லாம் நீர் அவர்களுக்கு சந்தித்து அவருடைய வாழ்விலே எல்லாவற்றையும் அவர்கள் நிறைவாய் பெற்று வாழும்படியாக வாழ்ந்திருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்கள் பட்சத்தில் இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் எந்த மனுஷனை குறித்தும் ஆண்டவரே அவர்கள் பயப்படாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நீர் அவளோடு கூட இருக்கிறீர் என்றதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக உணர்ந்து கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை நீர் தருவீராக. அதன் மூலமாக அவர்கள் பயப்படாதபடிக்கு கர்த்தருக்குள் எப்பொழுதும் நிலைத்திருந்து அவர் வாழும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. பேர் பேராக தொட்டு ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே அழைத்திருக்கிறாச்சா, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் உம்முடையவர்கள் கர்த்தாவே, ஒருபோதும் ஆண்டவரே மனுஷன் அவர்களுக்கு எந்த விதமான தீங்குகளையும் செய்யாதபடிக்கு ஆண்டவர் நீர் அவர்களுக்கு பாதுகாப்பின் வேலையை அடைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். யார் யாருக்கு இந்த பயத்தின் ஆவி இருக்கிறதோ அந்த பயத்தின் ஆவியை கர்த்தர் இந்த நாளில் நீர் எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இப்பொழுதே ஆண்டவரே அந்த பயத்தின் ஆவியை ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருந்து நீர் பிடுங்கி தூக்கி எறிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மரணத்தை குறித்து ஒரு பயம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பயத்தை நீர் எடுத்து போடும். உண்மையில் அந்த பிள்ளைகள் பயப்படக்கூடாது. ஆண்டவர் நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த பயத்தின் பொல்லாத பிசாசுகளை நாங்கள் சபிக்கிறோம் ஆண்டவரை. எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பயத்தை நீர் எடுத்துப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இது எப்படி நடக்குமோ அது எப்படி நடக்குமோ என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை பயந்து போயிருக்கிறார்கள். அந்த பயத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தை நாங்கள் எடுத்து போடுகிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பக்க பலமாய் இருப்பீராக ராஜா. அதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடையவர்கள் அவர்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று அதை செய்யும்படியாக அதிலே ஆண்டவரே வெற்றியை அவர்கள் காணும்படியாக நீர் கிருபை தரணுமா ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆஸ்வதிப்பீராக. எல்லா பாக்கியத்தின் நன்மையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் உதவி செய்தலுமா ஜெபிக்கிறோம். பிரசன்னம் அவர்களோடு கூட எப்பொழுதும் தங்கியிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் மகிமை புரிந்திய பட்டயமாய் அவருடைய வாழ்விலே எப்பொழுதும் நீர் காணப்படுவீராக ராஜா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் யார் யாருக்கு எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் அது எல்லாம் ஆண்டவர் நீர் பிடுங்கி ஆண்டவரை தூக்கி எறிய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விளைவின கட்டுகள் மாற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சளி தொந்தரவு முழுதுமாய் ஆண்டவரே நீங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்ப பார்த்தாலும் ஆண்டவரே இந்த ஜலதோஷமும் சளியினாலே ஆண்டவரே இருமலினாலும் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் கூட இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் நல்ல சுகத்தை நீ தருவீராக. சகத்தை
சுகத்தை தருவீராக ஆண்டவரை. சுகத்தை பெற்றுக்கொள்வார்களா இயேசுவின் நாமத்தினாலே அந்த சுகத்தை அவர்களை பெற்றுக்கொள்வார்களா ராஜா. அம்மை துதிக்கிறோம், அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமா நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து ஜெபிக்கிறார்களோ, இதெல்லாம் அவர்களுக்கு வேண்டுமோ அதை எல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கு நிறைவாய் தந்து நீர் வழிநடத்தி அவர்களிடமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வாத நன்மைகளை நீர் பொழிந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீ தந்து விட்டதற்காய், அவளை ஆசீர்வதித்து விட்டதற்காய், நன்மைகளை ஆண்டவரே அதிகமாய் தந்து அவளை நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கொடாகோடி நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. அநேக பிறந்த நாட்களை காண நல்ல நீடிய ஆயுள் நாட்களை பெற்று வாழ கிருபை தருவீராக. திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அநேக திருமண நாளை அவர்கள் காணும்படியாக நல்ல சுக வாழ்வினை பெற்று வாழும்படியாக கிருபை தாரும். காத்துக்கொள்ளும், வழிநடத்தியல்லும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.